ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கவி சமையல். இன்றைக்கி வந்து ஒரு குட்டி மினி விலாக் தான் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி எங்கள் பசங்க வந்து பார்த்திங்கன்னா மோமோஸ் கேட்டாங்க. அதனால் மோமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்குது. நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னாக்கா, வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் இருந்தது, கேரட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பீன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்தோன்னா நான் சிக்கன் குழம்பு பண்ணியிருந்தேங்க. அந்த சிக்கன்லேருந்து 2 பீஸ் எடுத்து அதில் பிச்சு போட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோமோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மோமோஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் அதிகமாக சாப்பிட்ருக்கோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் வீட்டில் பண்ணியிருந்தோம். சூப்பராக வந்திருந்தது. அதேமாதிரி அம்மாவுக்கு அப்படி ஒரு டிஷ்ஷு இருக்குன்னே தெரியாது. மோமோ இருக்குது அப்படின்றது தெரியாது. நாங்கள் வெளில போனால் மோமோஸ்லாம் சாப்பிடுவோம். அம்மாவுக்கு தெரியாது. அதனால் வந்து பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. நிஜமாகவே சொல்கிறேங்க, கடையில் வாங்கின மாதிரியே இருந்ததுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால் அம்மா கிட்ட கொடுக்க டீயும் ரெடி பண்ணியாச்சு. எனக்கும் அம்மாவுக்கு மட்டும்தான் டீ, பசங்களுக்கு கிடையாது. அதனால் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெளில போனாங்கன்னா எப்போயாவது மோமோஸ் வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. நிறைய டைம் வாங்கி கொடுத்துருக்கேன். சரி, எதுக்கு கடையில் வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இல்லை, இது என்னம்மா கொழுக்கட்டை மாதிரியே இருக்குது அப்படின்னாங்க. ஆமாம்மா, இது மைதா மாவில் கொழுக்கட்டைம்மா அப்படின்ட்டு அப்புறம் அவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஒன்று தான் சாப்பிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு சுகர் பேஷண்ட் இல்லையா, அதனால் மைதாலாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஒன்று தான் சாப்பிட்டாங்க. என் பசங்களும் நல்லா வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நிஜமாக வெளியில் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கிற பொருள் நம்ம வீட்டிலேயே செய்யும்போது ரொம்ப காஸ்ட் கம்மி தான். இன்னொரு நாள் நீங்கள் வந்து இந்த ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள். நான் மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்றது டீட்டெயிலாக வந்து போடுறேன். ரொம்ப அருமையாக வந்தது. எப்படின்னா வந்து நான் வந்து குழம்புலேருந்து போட்டு செஞ்சதே இவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்படி தான் போச்சு இன்றைக்கி ஈவினிங். ஓகே, பாய்.